நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு வலி இருக்கு. இரவில் யா அல்லாஹ்னு சொல்லும்போது கண்ணீர் தானா வருதா? ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க. இந்த கண்ணீரையும் பார்க்கிறவன் அல்லாஹ் தான். இந்த உலகம் நம்ம சந்தோஷம் இருக்கும் வரைக்கும் தான் நம்மோட இருக்கும். பிரச்சனை வந்தா உறவுகள் மாறும், நண்பர்கள் மௌனமாகும். ஆனா அந்த நேரத்துல கூட நம்மோட இருந்து கேட்கிற ஒரே ஒருவன் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் என் அடியார்க்கு நெருக்கமானவன். அல் பகரா 286. நீங்க பேசாத துவா, உள்ளுக்குள்ள அடக்கி வச்ச வலி எல்லாத்தையும் அல்லாஹ் அறிந்தவன். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தன் அடியாரின் மீது அவனது தாயை விட அதிக கருணையுள்ளவன். புகாரி, முஸ்லிம். ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டுவிட மாட்டாள் இல்லையா? அதைவிட பல மடங்கு அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். நீங்க சந்திக்கிற இந்த வலி தண்டனை இல்ல, அது ஒரு சோதனை. சில நேரம் அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை உடைக்கிறான், அதை அழிக்க அல்ல, அதை இன்னும் அழகா கட்ட. நபி முஹம்மது சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு நல்லது நினைத்தால் அவனை சோதிக்கிறான். புகாரி. அதனால்தான் இன்னைக்கும் நீங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் உங்களை மறக்கவே இல்லை. இன்னைக்கு இரவு ஒரு சஜ்தா மட்டும் போடுங்க, அழுங்க, முழுசா மனசு திறந்து பேசுங்க. ஏன்னா அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். உலகம் உங்களை விட்டு போனாலும் அல்லாஹ் உங்களை விட்டு போக மாட்டான். நம்பிக்கை விடாதீங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் முடிவாகல. அல்லாஹ் உங்களோட இருக்கான். நீங்க தவறு செய்துட்டீங்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டாரோன்னு பயப்படுறீங்களா? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலை அவர்களின் சந்ததியினர் அனைவரும் தவறு செய்பவர்கள். அவர்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் தவறு செய்த பின்பு தாவுபா செய்பவர்கள். திர்மிதி. அல்லாஹ் பூரணமான அடியார்களை எதிர்பார்க்கவில்லை. திரும்ப அவன் பக்கம் திரும்பும் இதயத்தையே விரும்புகிறான். இன்றே தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்வின் கருணை எப்போதும் திறந்தே இருக்கிறது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் உங்கள் உருவத்தையும் உங்கள் செல்வத்தையும் பார்க்கவில்லை, உங்கள் இதயத்தையும் உங்கள் செயல்களையும் தான் பார்க்கிறான். முஸ்லிம். யாருக்கும் தெரியாத உங்கள் வலியை அல்லாஹ் மட்டும் நன்றாக அறிந்தவன். அதனால் நம்பிக்கை விடாதீங்க. உங்கள் சபர் ஒரு நாள் நிம்மதியாக மாறும். நல்லதை நினைத்து ஒரு முயற்சி கூட செய்யலன்னாலும் அதை மனதில் நினைத்தாலே அல்லாஹ் நன்மையாக எழுதுவான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி மற்றும் முஸ்லிம். உங்கள் எண்ணமே இவ்வளவு மதிப்புடையதானால் உங்கள் செயல் எவ்வளவு பெரிய நன்மையாகும். துவா பண்றீங்க, ஆனா பதில் வரலன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தாமதம் பண்றது மறுப்பு இல்ல. அவர் உங்களுக்காக சரியான நேரத்தை காத்திருக்கிறார். நீங்க அழுத ஒவ்வொரு இரவும், சொல்ல முடியாத வலி ஒவ்வொன்றும் அல்லாஹ் கணக்கில் இருக்கு. தொடர்ந்து துவா செய்யுங்க, நம்பிக்கை விடாதீங்க. அல்லாஹ் தரும் பதில் நீங்க நினைப்பதை விட அழகாயிருக்கும். நீங்க தனிமையா ஃபீல் பண்றீங்களா? உங்க கண்ணீர் யாருக்கும் தெரியலையா? உலகம் உங்களை விட்டு போனாலும் அல்லாஹ் ஒருபோதும் விட்டு போக மாட்டான். அல்லாஹ் சீஸ் வாட் இஸ் இன் யோர் ஹார்ட். உங்க வலியை, உங்க கண்ணீரை அல்லாஹ் மட்டும்தான் முழுசா அறிஞ்சவன். ஒரு துவா, ஒரு சஜ்தா, அது போதும் வாழ்க்கை மாற. நம்பிக்கை விடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்காக காத்திருக்கிறான். யாரும் புரியலன்னு நினைக்கிற நேரம் வரும். அந்த நேரத்துல நினைச்சுப்பாரு, உன்னை முழுசா புரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் அல்லாஹ். உன் கண்ணீரை எண்ணுகிறவர். உன் துவாவுக்கு பதில் வைத்திருக்கிறார். தாமதம் இருக்கலாம், ஆனா மறுப்பு இல்லை. நம்பிக்கை வை. அல்லாஹ் போதும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தன் அடியாரின் மீது அவன் தன் தாயை விடவும் அதிகமாக கருணையுள்ளவன்.
நீங்கள் உடைந்து போன நேரத்திலும் அல்லாஹ்வின் கருணை உங்களை சுற்றியே இருக்குது. நம்பிக்கை விடாதீங்க. அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்க தவறு செய்துட்டீங்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டாரோன்னு பயப்படுறீங்களா? நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலை அவர்களின் சந்ததியினர் அனைவரும் தவறு செய்பவர்கள். அவர்களில் சிறந்தவர்கள் யாரென்றால் தவறு செய்த பின்பு தாவுபா செய்பவர்கள். திர்மிதி. அல்லாஹ் பூரணமான அடியார்களை எதிர்பார்க்கவில்லை. திரும்ப அவன் பக்கம் திரும்பும் இதயத்தையே விரும்புகிறான். இன்றே தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்வின் கருணை எப்போதும் திறந்தே இருக்கிறது.